6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் அண்ட் 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் எல்லாமே ரிவைஸ் பண்ணி முடிச்சாச்சு. 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இயந்திரங்களும் இணையவழி பயன்பாடும். நியூயார்க்கில் வந்து எல்ஐசி சட்ட வல்லுநராக இருந்த பகுதி நேர ஆய்வாளராக இருந்த செஸ்டர் கால்சன் அப்படின்றவர் நிறையா ஜெராக்ஸ் எடுக்க வேண்டியிருந்துச்சு. ஸோ அதுக்காக என்ன பண்ணார், அதாவது நிறைய எழுதிக்கிட்டே இருக்க வந்துச்சு. ஸோ ஜெராக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கந்தகம் தடவிய அந்த ஜிங்க் துத்தநாக தட்டை கொண்டு 1938 ஃபஸ்ட்டு ஒளிப்படி வந்து எடுக்க ஆரம்பித்தார். எப்போ ஃபஸ்ட்டு எடுத்தார் அப்படின்னா 1938 வந்து ஃபஸ்ட்டு ஒளிப்படி வந்து ஜெராக்ஸ் வந்து எடுக்க ஆரம்பித்தார். ஓகேவா. க்ரீக் லாங்குவேஜில் வந்து சீரோகிராஃபி அப்படின்னா உலர் எழுத்து முறை அப்படின்னு அர்த்தம். 1959 ஜெராக்ஸ் மிஷினை வந்து உலகத்துக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஃபஸ்ட்டு 1938 வந்து பண்ணிட்டாங்க. பட் வந்து 1959 ரிப்பப்ளிக்லாம் அப்புறம் தான் ஜெராக்ஸ் மிஷினே வந்து நிறைய நம்ம ஜெராக்ஸ்லாம் போட வேண்டியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து 1846 ஸ்காட்லாண்டில் அலெக்சாண்டர் பெயின் அப்படின்றவர் குறியீடு மின்னாற்றல் பிரிண்டரை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கான பேட்டன் ரைட்ஸும் வாங்கி வச்சுக்கிட்டாரு. ஓகேவா. இது வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேக்ஸ் அனுப்பியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேக்ஸ் எல்லாம் நிறைய பெயினோட குறியீடோட. ஓகேவா. இட்டாலி இயற்பியல் ஜியோவானி காசில்லி. அப்புறம் வந்து பேன் டெலிகிராஃப் தொலைநகல் கருவியை உருவாக்கி பாரிஸ்லேருந்து லியோக்கு வந்து தொலைநகல் வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்ஸ் வந்து இவர் தான் அனுப்பிச்சிருக்காரு. இவர் வந்து பேட்டன் வாங்கி வச்சுட்டாரு, பிரிண்டரை கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டாரு. இவர் வந்து ஃபேக்ஸு ஓகேவா நிறைய பெயினோட பிரிண்டரை வந்து கண்டுபிடிச்சி பேட்டன் வாங்கி வச்சுக்கிட்டாரு. எப்போனா 100 வருஷத்துக்கு முன்னாடி, இண்டிபெண்டன்ஸுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேவா. அடுத்து ஜியோவானி காசு இல்லை அப்படின்றனால என்ன பண்ணியிருக்காரு, டெலிகிராஃபை அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொலைநகல் கருவி வந்து உருவாக்கியிருக்காரு. எங்கேருந்து அனுப்ப, பாரிஸ்லேருந்து லியோன்னு கூட ஞாபகம், லியானுக்காக ஃபஸ்ட்டு அனுப்பியிருக்காரு. இது எப்போ நடந்துச்சு, 1865. காசே இல்லை, 5 ரூபா தான் இருக்குது. பேன் டெலிகிராஃப்னால டெலிகிராம் அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு டெலிகிராஃப் வந்து ஃபேக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அனுப்பிச்சிருக்காரு உருவாக்கி. சரியா. அடுத்து இது கண்டுபிடிக்கிறதுக்கு 11 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபோன் 11 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஃபேக்ஸ் அனுப்புறதுக்கு அடுத்து இவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு, காசு இல்லை சொல்லிட்டு. அடுத்து 1985 அமெரிக்காவில் வந்து ஹாங்க் மானஸ்கி கணினி மூலம் தொலைநகல் காமா ஃபேக்ஸ் கம்ப்யூட்டர் மூலமாக, கம்ப்யூட்டர் வந்து 80 சம்திங்கில் தானே வந்துச்சு. ஸோ 1985 ஹாங்க் மாக்னஸ்கி கணினி மூலம் அந்த ஃபேக்ஸ் வந்து காமா ஃபேக்ஸ் அப்படின்னு வந்து பெயரிட்டு கணினி மூலம் ஃபேக்ஸ் அனுப்புறதை வந்து உருவாக்கியிருக்காரு. அடுத்து இங்கிலாந்திலோ உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்றதுக்காக சாக்லேட் வெளித்தள்ளுற மிஷின், அந்த ப்ராசஸை பயன்படுத்தி ஜான் ஷெஃபார்ட் பாரன் அப்படின்ற ஒரு இன்ஜினியர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்க்லேஸ் வங்கிக்காக ஃபஸ்ட்டு லண்டனில் வந்து ஒரு ஏடிஎம் மிஷின் அந்த வந்து உருவாக்கியிருக்காரு. அடுத்து அது 1967 ஜூன் 20 தானியங்கி பண இயந்திரத்தை நிறுவியது. ஸோ எப்போ அதை நிறுவினார் அப்படின்னா 1967 பார்க்லேஸ் எஸ்ஸை மட்டும் விட்டுட்டோம்னா மொத்தம் 7 லெட்டர் வரும். ஸோ 67 ஜூன் 27 தானியங்கி பண இயந்திரத்தை நிறுவுற அந்த காசோலை. அதில் என்ன பண்ணலான்னா, இப்போ மாதிரி ஏடிஎம் கார்டு இல்லை, காசோலை செக்கை பயன்படுத்தி எடுத்துக்கலாம். ஒரே ஒருக்க மட்டும் எடுத்துக்கலாம், எங்கே இருந்தனாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து வர ஆரம்பிச்சிச்சுன்றாங்க. அடுத்து கட்டணம் செலுத்தும் கருவி, விற்பனை கருவி இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ அதுவும் வந்து அடுத்து வந்துச்சு. அடுத்து ஆட்ரியன் ஆஷ்ஃபீல்டு அப்படின்றவர் வந்து கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டையை பயன்படுத்தி இங்கிலாந்தில் காப்புரிமை வாங்கி ஃபஸ்ட்டு பெட்ரோலில் வந்து அந்த கார்டு யூஸ் பண்ணி போட்டிருக்காரு. சரியா. கடவுச்சொல்லுடன் கூடிய ஒரு கார்டு இருக்கும். ஸோ அதில் வந்து கடவுச்சொல் போட்டு அந்த பெட்ரோல் பங்க்கில் ஃபஸ்ட்டு பண்ணவர் யார், பெட்ரோல் பங்க்கில் இப்போலாம் கார்டு கொடுத்து வந்து பே பண்ணுறோம் இல்லையா, அது ஃபஸ்ட்டு பண்ணவர் யாருன்னா ஆட்ரியன் ஆஷ்ஃபீல்டு. இப்போது 1962 கார்டில் 2 சைடு இருக்கும். ஸோ 1962. அடுத்து மைக்கேல் ஆல்ட்ரிச் அப்படின்றவர் www இணையவழி வணிகம். ஓகேவா. இணையவழியத்தில் வணிகம், அவர்கிட்ட ஆல்ட்ரிச், அவர் ரொம்ப ரிச்சு, அதனால் இணையவழி வணிகத்தை வந்து உருவாக்கியிருக்காரு. எப்போது 79. அடுத்து 89 அமெரிக்கா இணையவழி வணிக மளிகை கடையை வந்து உருவாக்கியிருக்கு. சரியா. அமெரிக்கா இணையவழி வணிகம் மளிகை கடையே உருவாக்கிருச்சு. ப்ரொஃபஷனல் எதுனாலும் அப்படியே வாங்கிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த 90 ஒட்டி 90 வரப்போகிற டைமில் 89 இது, 91 இது மக்கள் பயன்பாட்டுக்கு வந்து 91 வந்துச்சு. அடுத்து 19 வந்து 10, இந்த மூணுமே கிட்டத்தட்ட 3 ஒரே வருஷம் கிட்ட தான் வரும். 1919 டிம் பெர்னஸ்-லீ அப்படின்றவர் www உருவாக்கி இணையதளத்தில் இது இல்லையெனில் உலகத்தில் இது நடைபெறவே இல்லை அப்படின்னு சொன்னது யாருன்னா பெர்னஸ்-லீ.
சரியா? இந்த உலகத்தில் இது நடைபெறவில்லைன்னா எதுவுமே நடந்திருக்காது, இணையம் தான் அவ்வளோ முக்கியம் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறாரு. ஸோ மைக்கேல் ஆல்ரிச் அப்படின்றவர் 79 இணையவழி வணிகம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. மளிகை கடையை வந்து இணையவழியில் மாற்றினது 89 நம்ம அமெரிக்காவில். அடுத்து 91 மக்கள் பயன்பாட்டுக்கு வருது. அடுத்து டிம் பெர்னர்ஸ்-லீ அப்படின்றவர் தான் WWW உருவாக்கி இணையத்தில் இது இல்லைன்னு உலகத்தில் அது நடைபெறவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து 2002 இணையவழி பதிவு செய்கிற முறை, அதாவது 2002K தான் 2K கிட்ஸ் தான் வந்து இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆன்லைன்லேயே வந்து எல்லாருமே பதிவு பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதனால் இணையவழி பதிவு 2K தான் வந்திருக்கு. ஒரு நாளில் வந்து வெறும் 29 டிக்கெட் தான் வந்து அந்த டைமில் புக் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 13 வருஷத்துக்கு அப்புறம் 2015 பார்த்திங்கன்னா ஒரு நாளில் 13 லட்சம் டிக்கெட்டு, ஒரு நிமிஷத்துக்கு 1500 டிக்கெட்டு, ஒரே 3 லட்சம் பீப்புள் வந்து சேம் டைமில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ ப்ராசஸ் மாற்றிருக்காங்களாம். அடுத்து 10th 12th எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கவர்மெண்ட் வந்து தேசிய திறனறி தேர்வு அப்படின்னு ஒன்று வைக்குது. சரியா? அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்காக. அடுத்து 8th ஸ்டாண்டர்டுக்காக வந்து தேசிய திறனறி அண்ட் கல்வி உதவித்தொகை தேர்வுன்னு 2 தேர்வு இருக்குது. தேசிய திறனறி ப்ளஸ் கல்வி உதவித்தொகை தேர்வு. அடுத்து கிராமப்புறத்தில் வந்து 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஊரக திறனறி தேர்வு. 9th ஸ்டாண்டர்ட்னாலே ஊருக்குள்ளே டியூஷன் நிறைய பேர் போவாங்க. அடுத்து 10th வரப்போ ஊரக திறனறி தேர்வு. ஃபஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்டுக்கு ஒரே ஒரு தேசிய திறனறி, 8th வந்து தேசிய திறனறி அண்ட் கல்வி உதவித்தொகை. ஏன்னா அப்போ தான் 9th 10th படிப்பாங்கன்றதுக்காக உதவித்தொகைக்கு ஒரு தேர்வு. அடுத்து வந்து கிராமப்புறத்தில் 9th ஸ்டாண்டர்டில் வந்து ஊரக திறனறி தேர்வு அப்படின்னு 3 தேர்வு வைக்கிறாங்க. அடுத்து ON சமகால தோழர் எழுதுறது வந்து வைரமுத்து. இவர் எந்த ஊர்? தேனி மெட்டூர். தேனியில் மெட்டூர். ON சமகால தோழர் வைரமுத்து, தேனி மெட்டூர். சரியா? கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரை கிழக்கு வானம் தூரம் இல்லை. சரியா? கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரை கிழக்கு வானம் தூரம் இல்லை. முளைக்கும் விதைகள். அடுத்து முன்னோர் முதுமொழி முதுகில் சுமக்கலைன்னா வாழ்க்கைப்படுத்த முடியாது. கூட்டுப்புழு முதல் பட்டுப்பூச்சி வரை. அடுத்து பழமை கிடையாது. இளையவர் கூட்டம் வந்து இருக்குது. அடுத்து அறிவியல் வாகனம் மீது கரிகாலன் பெருமை கடினியும் வந்து பேசும். ஏவும் திசையில் நம்மை ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். சரியா? கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரை கிழக்கு வானம் தூரமில்லை. முளைக்கும் விதைகள். அப்புறம் வந்து முன்னோர் முதுமொழி முதுகில் சுமக்க தேவையில்லை. வாழ்க்கை, அதாவது முன்னோர் முதுமொழியெல்லாம் முதுகில் சுமந்துட்டு இருக்க தேவையில்லை. அதில் ஏதாவது புக்காக எழுதுங்க, எல்லாத்தையுமே வந்து எல்லாருக்கும் தெரிய வைங்க, பழமையே வச்சுட்டு இருக்காதீங்க. இளையவர் கூட்டம் வந்து அறிவியல் வாகனம் மீது கரிகாலன் பெருமையை கணினியில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோள்களிலும் ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறது யார்? வைரமுத்து. இவர் தேனி மெட்டூர். ஓகேவா? இந்த சொன்னோர் அப்படின்னா வினையாளனை பெயர். பொருத்துங்கள். பொறுத்து ப்ளஸ் ப்ளஸ் கல். பொறுத்து இது வந்து முன்னிலை. ஆக்சுவலி இது வந்து முன்னிலை பன்மை விகுதி. பொருத்துங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பொறுத்து ப்ளஸ் ப்ளஸ் கல். பொறுத்துன்றது பகுதி, உம்ன்றது முன்னிலை பன்மை விகுதி. ஸோ இது போக எக்ஸ்ட்ரா ஒரு விகுதி இருக்குல்லையே, அது விகுதி மேல் விகுதி அப்படின்னு வரும். அடுத்து வைரமுத்து வந்து இந்திய அரசின் பத்ம பூஷன் விருது வாங்கியிருக்காரு. கள்ளிக்காட்டு இதிகாசத்துக்காக இல்லி 3 லெட்டர் இருக்கா? ஸோ கள்ளிக்காட்டு இதிகாசத்துக்காக 2003 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. சிறந்த பாடலாசிரியருக்கான விருது 7 தேசிய விருது, 6 மாநில விருது இதெல்லாம் வாங்கியிருக்காரு. ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், வங்காளம், இங்கிலீஷில் எல்லாத்துலேயுமே பாடல் டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா ஊர்தி அப்படின்னு சொல்லிட்டு புலவர் பாடும் புகழுடையர் விசும்பின் வளவன் ஏவா ஊர்தி. விசும்புனா வானம் மேல் நோக்கி போகுது. ஸோ அது வெளியே தான் போகுது. புறநானூறு. சரியா? அடுத்து அந்தரத்தில் தந்திரத்தால் அப்படின்னா எந்திர ஊர்தி ஏற்றுமின். அந்தரத்தால் தந்திரத்தால் எந்திர ஊர்தி ஏற்றுமின். சீவகனால் எந்திர ஊர்திலாம் ஓட்டு வர ஞாபகம். சீவக சிந்தாமணி. நாமக்கல் இளம்பலத்தில் வந்து இது வருது. சரியா? அடுத்து உயிர் வகை. இது வந்து இதிலேருந்து ஒரு ஓல்டு கொஸ்டின் வந்திருக்கு. இது ரொம்பவே முக்கியம். ஸோ உயிர் வகை வந்து தொல்காப்பியர் வந்து எழுதினது. ஒன்றறிவதுமே ஊற்றறிவதுமே இரண்டறிவதுமே அதனோடு நாவே மூன்றறிவதுமே அதனோட மூக்கே நான்கறிவதுமே அதனோட கண்ணே ஐந்தறிவதுமே அதனோட செவியே ஆறறிவதுமே அதனோட மனமே அப்படின்னு சொல்லுவாங்க. நெறிப்படுத்தினார் அப்படின்னா நெறிப்படுத்து ப்ளஸ் இன் ப்ளஸ் நேர்படுத்து பகுதி. இன் வந்து இறந்த கால இடைநிலை. இது வந்து நெறிப்படுத்தினர் அப்படின்றதுல பலர்மால் வினைமுற்று விகுதி. ஓகேவா? அடுத்து ஓரறிவு. ஓரறிவு அப்படின்னா வந்து உற்றறிதல் தான் ஓரறிவு. ஒன்றறிவதுமே உற்றறிவதுமே போட்டோம் இல்லையா? ஸோ இது கூட கேட்கலாம். ஓரறிவு உடைய இது என்ன கேட்பாங்கன்னா ஜென்ரலாக ஓரறிவு உடைய விலங்கு எது, ஈரறிவு உடையது எது, மூவறிவு உடையது எது, 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஓரறிவு அப்படின்னா உற்றறிதல், தொட்டு அறிதல், புல், மரம் இந்த மாதிரி தாவரங்களை தொட்டு அறிவுறது. சரியா? ஓரறிவுனா உற்றறிதல், தொடுதல். ஸோ புல், மரம். இரண்டறிவு அப்படின்னா வந்து தொடுதலோடு சேர்த்து சுவைத்தல். அப்படி வாயிலிருந்து வாங்கலாம். வாய் ஃபஸ்ட்டு வாய்
அடுத்து மூக்கு, அடுத்து கண், அடுத்து காது, அப்புறம் பகுத்தறிவு அப்படின்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு உற்றெழுத தொடுதல், அது போக ப்ளஸ் சுவைத்தல். சரியா? சுவைத்தல். சிப்பி ப்ளஸ் நத்தை. சரியா? சிப்பி ப்ளஸ் நத்தை. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே சுவைத்தல் வந்து சிப்பி ப்ளஸ் நத்தை. அடுத்து ரெண்டாவது வாய்க்கு அப்புறம் மேலே மூக்கு. ஸோ நுகர்தல். நுகர்தல்னால வந்து இந்த எறும்புக்கெலாம் ஒரு உருண்டை வைப்போம், கரையானுக்கெலாம் உருண்டை வைப்போம்ல, ஏன்னா அதுக்கு நுகர்ந்து பார்க்கும் அப்படியே வந்து செத்து போயிடும்ன்றதுக்காக. ஸோ கரையான் எறும்பு. நுகர்தல்னால் கரையான் எறும்பு. அடுத்து காணல். காணல் பார்க்குறது. கண், மூக்குக்கு மேலே கண். ஸோ காணல். காணல் வந்து பார்த்துட்டு தான் அதை சாப்பிட்றோம். ஸோ நண்டு தும்பி. நண்டு தும்பி. அடுத்து கேட்டல். காது. கேட்டல்னாலே கொஞ்சம் நல்ல வளர்ச்சி அடைந்தது. ஸோ பறவை, விலங்கு. அடுத்து இதோட கடைசியாக பகுத்தறிவு. யார்? மனிதன். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து இது மட்டும் மறைச்சிட்டு இப்படி படிங்க. ஓரறிவு அப்படின்னா உற்றறிதல், தொடுதல். ஸோ எது? மரம், புல். அடுத்து வந்து அதனோடு. அப்போ ரெண்டாவது ஈரறிவு அப்படின்றது தொடுதலோட கீழேருந்து வாங்க வாய். ஸோ சுவைத்தல். சுவைத்தல்னால் சிப்பி நத்தை. சரியா? சிப்பி நத்தை. இந்த பாட்டு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சிப்பி இருக்குது அப்படின்னு வரல, எடுத்தோன்னே இந்த பாட்டு வர்ற மாதிரி. ஸோ சிப்பி நத்தை. அடுத்து மூன்றறிவு அப்படின்னா அதுக்கு மேலே என்னது? மூக்கு, நுகர்தல். ஸோ கரப்பாம்பூச்சி, எறும்பு. இதுக்கு தான் வந்து நம்ம இது வைப்போம் இல்லையா? அடுத்து மூக்குக்கு மேலே என்னது? கண். ஸோ 4 அறிவுன்னு வரும்போது பார்த்தல். பார்த்து எதை பார்த்து சாப்பிடுவோம்? நண்டு. நண்டு. இன்னொன்று வந்து தும்பி, மறந்துடுச்சு. நண்டு தும்பி. நண்டு தும்பி. தம்பியும் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுவான், நம்மளும் சாப்பிடுவோம், தம்பி நம்ம பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுவோம், 2 பேரும் நண்டை பார்த்துட்டே சாப்பிடுவோம். ஸோ தும்பி. ஓகேவா? அடுத்து காணல். காணலுக்கும் மேலே என்னது? அடுத்து காணலுக்கும் சைடில் கேட்டல். ஓகேவா? ஃபஸ்ட்டு சுவைத்தல், அப்புறம் நுகர்தல், அடுத்து காணல், அடுத்து கேட்டல். சைடில் காது. கேட்டல் எது கேட்கும்? நல்லா வளர்ச்சி அடைந்து பறவை, விலங்குலாம் கேட்கும். அடுத்து பகுத்தறிவு. அது வந்து மனிதன். ஓகேவா? இதில் எங்கே எனக்கு வந்து தும்பி மட்டும் மறைஞ்சு, உங்களுக்கு எது மறைஞ்சோ அதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தும்பி, கேட்டல் இதான் மறந்துச்சு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது மறக்குதோ திரும்ப திரும்ப படிச்சுக்கோங்க. அடுத்து எழுத்து, சொல், பொருள், பிற இலக்கண நூலுக்கு முதல் 3 அதிகாரம் 27 இயல் எதில் இருக்குது? தொல்காப்பியத்தில் 3 அதிகாரம் 27 இயல். அப்புறம் வந்து இது மொழி இலக்கணத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கணம் ரிலேட்டடாக தான், என்னென்ன முறை அதெல்லாம் சொல்லும். நன்னூல் அதே மாதிரி தொல்காப்பியம் ஃபுல்லாக இலக்கணத்தை தான் சொல்லும். ஸோ மொழி இலக்கணத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுது. அகம், புறம், வாழ்வியல் நெறி, இலக்கிய கோட்பாடு, அப்புறம் வந்து பிறப்பியலில் எழுத்து பிறக்கும் உடற்கூற்றியல். ஸோ இது வந்து அயல்நாட்டவரும் வியந்து பார்க்குறாங்க. எப்படா வந்து ஆனா வாயை திறந்தா வரும் அப்படின்னு ஒவ்வொன்றும் வந்து சொல்கிறது தொல்காப்பியம் தான். ஸோ அதனால் அயலவர்களும் வியந்து பார்க்குறாங்க அப்படி சொன்னாங்க. அடுத்து விண்ணையும் சாடுவோம். விண்ணையும் சாடுவோம். ஃபஸ்ட்டு இஸ்ரோவோட 9வது தலைவர், ஃபஸ்ட்டு தமிழன் யாருன்னா சிவன். ஓகேவா? இஸ்ரோவோட 9வது தலைவர், ஃபஸ்ட்டு தமிழர் யாருன்னா சிவன். 2015 விக்ரம் சாராபாய் இயக்குனராக வந்து சேர்ந்து 2015 விக்ரம் சாராபாய் இயக்குனராக சேர்ந்து இஸ்ரோவில் வந்து தலைவராக மாறுறாரு. சரியா? அடுத்து நாகர்கோயில், அப்புறம் வந்து சரக்கல் விலை. நாகர்கோயில் சரக்கல் விலையில் வல்லங்குமார விலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் அப்பா வந்து கைலாச வடிவு மாங்காய் வியாபாரம். யூஜி வந்து என்ன பண்ணுறாருன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து ஃபஸ்ட்டாக வராரு. ஸோ அவர் ஆசிரியர் என்ன பண்ணுறாருன்னா எம்ஐடியில் வந்து வானியல் பொறியியல் வந்து வானூர்தி பொறியியல் படி அப்படின்னு சொன்னனால அவரும் படிக்கிறாரு. அடுத்து எம்ஐடியில் வந்து எம்இ பண்ணிவிட்டு விக்ரம் சாராபாயில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. 2015 ஆல்ரெடி பார்த்த மாதிரி விக்ரம் சாராபாயில் ஜாயின் பண்ணுறாரு. அடுத்து 1983 பிஎஸ்எல்வி கவர்மெண்ட் வந்து, அதாவது 83 இவர் ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் பிஎஸ்எல்வி வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், பிஎஸ்எல்வி வந்து உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா செயலி, அதாவது சித்தாரா அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் செயலியை வந்து உருவாக்குறாரு. அதோட பெனிஃபிட் என்னென்னா வந்து அதாவது நிஜமாகவே சேட்டலைட் வந்து ஒரிஜினலாக எப்படி கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, டெம்பரேச்சரு, எல்லா காற்று ஃபோர்ஸ் எல்லாத்தையும் தாண்டி எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ட்ரையல் மாதிரி குட்டியாக இருக்கும் இல்லையா ஒரு அப்ளிகேஷன். ஸோ இது ஒரு மாடல் மாதிரி. ஸோ எப்படி நிஜமாகவே வந்து
என்விரான்மெண்ட்டில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே அதுக்கு கொடுத்து அது எப்படி போகுது, எது இதில் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையல் மாதிரி சித்தாரா அப்படின்னு உருவாக்குனது தான் இவர். ஸோ அதுதான் வந்து இவரோட ஸ்பெஷாலிட்டி. அதில் தான் தலைவராயிருக்கார். அடுத்து இதோட சித்தாரா எக்ஸ்பேன்ஷன்னா சாஃப்ட்வேர் ஃபார் இன்டெக்ரல் ட்ரெஜெக்ட்ரி அனாலிசிஸ் வித் ரியல் டைம் அப்ளிகேஷன். சரியா, இது முன்கூட்டியே கணிக்கிறதுக்கு உதவுது. அடுத்து விக்ரம் சாராபாய் ஆரியப்பட்டா தான் ஃபஸ்ட்டு சேட்டலைட் வந்து விக்ரம் சாராபாயிலேருந்து ஆரியப்பட்டா தான் ஃபஸ்ட்டு சேட்டலைட் போயிருக்கு. 24,000 வில்லேஜஸ் அப்புறம் வந்து 5 லட்சம் மக்கள் வந்து இது மூலமாக எஜுகேட் ஆகியிருக்காங்க. டிவி நிறையா ஊர்களுக்கு வந்து டிவி உருவாகிருக்கு. அது மூலமாக தான் வந்து இத்தனை மக்கள் எஜுகேட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் 24,000 வில்லேஜஸ் அப்புறம் வந்து கிட்டத்தட்ட 50 லட்சம் மக்கள் டிவி மூலமாக எஜுகேட் ஆகியிருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் அது ஆரியப்பட்டா தான். ஓகேவா. அடுத்து இவர் பெயரில் வந்து விக்ரம் சாரா விண்வெளி மையம் அப்படின்னு உருவாச்சு திருவனந்தபுரத்தில். ஓகேவா. இப்போ வந்து ஏரோநாட்டிக்ஸு, விண் பயண, மின்னணுவியல், கூட்டமைப்பு பொருள், கணினி, ஐடி எல்லாம் படிக்கணுன்னாலும் அங்கே போய் படிக்கலாம். அப்போ அவர் தான் வந்து இஸ்ரோ ஆரம்பிக்கிறதுக்கு இனிஷியேட் பண்ணியிருக்காரு. சிவன் வந்து மென்பொழியாளர் அப்படின்னு சொல்லாமல் அப்துல் கலாம் கூப்பிடுவாராம். இந்தியாவோட 11வது பிரசிடெண்ட் ராமேஸ்வரமில் இருந்தவர், தெரியும் இல்லையா, அப்துல் கலாம். ஸோ இந்திய ஏவுகணை நாயகன் அப்படி அவரை சொல்கிறாங்க அப்துல் கலாமை. இவருக்கு பாரத ரத்னா அவார்டெலாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழ் மொழி கல்வி கற்றவர் தான் வந்து அப்துல் கலாமும். அடுத்து 1957 ரஷ்யா மட்டும்தான் வந்து மிலிட்ரி ஃபோர்ஸ்க்காக சேட்டலைட் விட்டுச்சு. ஆனால் நம்ம வந்து அக்ரிகல்ச்சருக்காக எவ்வளோ விளைச்சல், நீரின் அளவு, கடல் மீன் அளவு எவ்வளோ இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்காக, ஏடிஎம்காக, கார்டுக்காகன்னு பல பயன்பாட்டுக்காக மட்டும் நம்ம அனுப்பிச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து 45 சேட்டலைட்ஸ் வந்து இருக்குது. இன்னும் வந்து 45 சேட்டலைட்ஸ் வந்து தேவைப்படுது இப்போ இருக்கிறதுக்கே. ஆனால் வந்து இந்த 45 சேட்டலைட் இன்னும் உருவாக்குறதுக்கே 4 வருஷம் ஆகும். அப்போ நம்ம தேவை வந்து டபுள் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வளர்மதி அரியலூரை சேர்ந்தவங்க. 2015 தமிழ்நாடு அப்துல் கலாம் விருது வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. இஸ்ரோவில் 1984 ஜாயின் பண்ணுறாங்க. 2012 உள்நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு ரேடார் திட்ட இயக்குனர் வளர்மதி. அதுலேயே 6 இருக்கு இல்லையா. ஸோ வந்து ரேடார் திட்ட இயக்குனர் யார்? ரைசாட். இந்த ரேடார் இமேஜிங் சேட்டலைட் இதோட இயக்குனர் யார், திட்ட இயக்குனர் யார் அப்படின்னா வளர்மதி. வருது வளர்மதி. உள்நாட்டு ரேடார் வந்து இவர் தான் உருவாக்கியிருக்காங்க. சரியா. அதுக்கு தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, வளர்ந்துக்கிட்டு வராங்க அப்படின்றனால தான் அப்துல் கலாம் விருதும் கொடுத்துருக்காங்க. இவங்க தான் இஸ்ரோவில் வேலை பார்த்தா 2வது உமன். ஓகேவா. அடுத்து நாவிக் அப்படின்ற செயலி வந்து கடல் எல்லையை எச்சரிக்கும். இது வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்கும், கடல் எல்லையை வந்து எப்போ தாண்ட போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிறதுக்காக. அடுத்து 3 டைப் ஏவுவதற்கான டெக்னாலஜி வந்து இருக்குது. ஒன்று ஏற்றி செல்வது, இன்னொன்று விடுபட்ட சேட்டலைட்டு, அப்புறம் அங்கே போய் ரவுண்ட் அடிக்கிறது. இந்தியாவிலேயே இந்த 3 மூலப்பொருட்கள் தொழில்நுட்பம் உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். மறுபயன்பாட்டுக்கு பயன்படக்கூடிய ஊர்தி தான் மேக்ஸிமம் பண்ணுறாங்க. GSLV Mark 2 ஏவுகணை 2.25 to 3. அது பேர்லேயே இருக்க மாதிரி 2.25 to 3.25 டன் வந்து தாங்கும். அடுத்து Mark 3 3 to 6 டன் தாங்கும். அடுத்து சந்திரயான் 1 ஆய்வு பயண ஊர்தி வந்து நிலவிற்கு போயிட்டு அங்கே ரோவரை இறக்கி அங்கே ரோபோட்டிக் டெக்னாலஜியை பயன்படுத்தி 14 நாள் வந்து ரவுண்ட் அடிக்கிற மாதிரி வந்து ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து அருணன் சுப்பையா. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், வளர்மதி பற்றி பார்த்தோம். இப்போ அருணன் சுப்பையா அப்படின்றவர் பார்க்க போகிறோம். இந்திய விண்வெளி திட்ட இயக்குனராக இருந்திருக்காரு. ஓகேவா. திருநெல்வேலி ஏர்வாடி கோதை சேரியை வந்து சேர்ந்தவர். எந்திர பொறியியலில் வந்து 84 தான் இவரும் விக்ரம் சாராபாயில் சேர்றாரு. எந்திர பொறியியல் படிச்சுட்டு இப்போ வந்து பெங்களூரில் வந்து இருக்கார். 2013 மங்கள்யான் திட்டத்தில் வந்து மங்கள்யான் திட்டத்துக்கு வந்து 2013 திட்ட இயக்குனராக இருந்திருக்காரு. அந்த செவ்வாய் சுற்றுவட்ட திட்ட இயக்குனராக இருந்திருக்காரு. அடுத்து வேறு யார்? மயில்சாமி அண்ணாதுரை. ஸோ இவர் தான் இளைய கலாம். அப்துல் கலாம் விருது வாங்கினது வந்து வளர்மதி. இளைய கலாம்னு சொன்னப்படுறது யாருன்னா மயில்சாமின்னு நிறைய PhD வாங்கியிருப்பார். அதனால் இவர் இந்த ஊர் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, கோதவாடி கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. 5 முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு. இதுக்காகவே இளைய கலாம்னு பேர் வச்சுட்டாங்க போல், 5 முனைவர் பட்டம். அப்புறம் 1982 இவங்க எல்லாமே இந்த 82 84 அந்த டைமில் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ இயக்குனராக வந்து இருக்கார். சந்திரயான் 1 திட்ட இயக்குனர். இவர் வந்து செவ்வாய் கிரகத்தை அதுக்கு இவர் வந்து மயில்சாமி வந்து சந்திரயான் 1 திட்ட இயக்குனர். சந்திரயான் 2லையும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. சர் சி.வி. ராமன் அறிவியல் விருது. இவருக்கு தான் வந்து PhD நிறையா முடிச்சோன்னா 2 விருது. ஒன்று இளைய கலாம் விருது, இன்னொன்று வந்து சர் சி.வி. ராமன் அறிவியல் விருது. 2மே இவருக்கு தான் கிடச்சிருக்கு. கையருகே நிலா ஃபுல்லாக சந்திரயான் தானே இவர் ஒர்க் பண்ணது. ஸோ கையருகே நிலா அப்படின்னு ஒரு புக்கும் எழுதியிருக்காரு.
இஸ்ரோவில் வந்து எப்போவுமே 3 வருஷ திட்டம், 7 வருஷ திட்டம், 15 வருஷ திட்டம்னு இருந்துகிட்டே இருக்குமா. தேவை நிறைவு செய்வதற்காக வருவாய்க்காக மற்ற கண்ட்ரீஸ்க்கும் சில ப்ராடக்ட்ஸ்லாம் அந்த சேட்டலைட்ஸுக்கு ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வல்லினம் மிகா இடங்கள். வல்லினம் மிகா இடங்கள் எது எதில் வல்லினம் மிகாது? அது அ இ ஊல மிகும். அது இது எது எவை இதில் மிகுந்து வராது. எழுவாய் தொடரில் மிகுந்து வராது. 2லேயும் 4லேயும் மிகுந்து வரும். 3லேயும் 6லேயும் மிகுந்து வராது. சரியா? அடுத்து விழித்திடர் மகளே வருக அங்கெல்லாம் வருமா? வராது. அதே மாதிரி பேரச்சத்தில் வராது. பேரச்சத்துலேயும் வராது, எழுவாய் தொடர்லேயும் வராது, வினை எச்சத்தில் தான் வரும். அடுத்து 2ஆம் வேற்றுமை தொகையில் வரும். அதாவது 2ஆம் வேற்றுமை தொடரில் வராது. 2ஆம் வேற்றுமை தொடரில் வரும், 2ஆம் வேற்றுமை தொகையில் தான் வராது. அடுத்து படி எண்டாகிறது. அப்படி இப்படி எப்படி இது தவிர்த்து மற்ற எந்த படி எண்டாகிறதுலையும் வராது. வியங்கொல்ல வராது, ஆல்ரெடி பார்த்தோம். வியங்கொல்லையும் வராது, வினை தொகையிலையும் வராது. அடுத்து 8 தொகை 10 பாட்டு தவிர மற்ற எதுலேயும் வராது. நிலைமொழி உயர்த்தினை ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எழுவாய் தொடரில் வராது, பேரச்சத்தில் வராது. ஸோ நிலைமொழி உயர்த்தினையாக இருந்தாலும் வரவே வராது. அடுத்து சால சிறந்தது, தவ, தட, குல இது தவிர்த்து மற்ற இதுலேயும் வராது. சாலை சிறந்தது அந்த மாதிரி சில இதை தவிர்த்து சால, தவ, குட சால, தவ, தட, குல இது தவிர்த்து மற்ற எந்த உரிச்சொல்லையும் வராது. அடுத்து ஐகாரத்துக்கு ஐகாரங்கள் அந்த நடுவில் பைகள் அப்படி வந்து வராது. பைகள் கைகள் தான். பைக்கல் கைக்கள்லாம் கிடையாது, நடுவில் வராது. அடுத்து இது வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இங்கிட்டும் பார்த்துக்கலாம். அடுத்து உம்மை தொகையில் வந்து வராது. அன்று, இன்று, என்று அதிலலாம் வராது. அடா, அடி. அப்புறம் அத்தனை, எவ்வளவு, எத்தனை, இத்தனை அப்படிப்பட்ட நேற்றைய, இன்றைய, இவ்வாறு, எப்போதைய இதிலலாம் வராது. 3, 5, 6 வேற்றுமை தொடரில் வராது. 2லேயும் 4ல் மட்டும்தான் வரும். 2, 3, 4, 5 வினை வேற்றுமை தொகையில் வராது. தொகை மறைஞ்சு வந்துச்சுன்னா வரவே செய்யாது. 2, 3, 4, 5ல் வராது. அடுக்கு தொடரில் வராது. இரட்டை கிளவியில் வந்து வராது. 2லேயுமே வராது. இது சேர்த்து எழுதுவோம், இது பிரித்து எழுதுவோம். எப்படி எழுதினாலுமே இது 2லேயுமே வராது. அடுத்து கல் அக்ரிணை பன்மையில் வரும்போது வராது. அக்ரிணை பன்மை பார்த்துக்கணும், அக்ரிணை பன்மையில் வராது. அடுத்து வந்து எக்ஸாம்பிள் வந்து வரிசையாக கொடுத்துருக்காங்க, எது எதில் வரும் எது எதில் வராதுன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துக்கள் வராது. எழுத்துக்கள், எழுத்து அப்படின்றது வந்து ஒரு எழுவாய் மாதிரி தான் இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு பெயர் சொல் மாதிரி. ஸோ வந்து வராது. திருநிறை செல்வன் இது வந்து 2ஆம் வேற்றுமை தான். ஸோ 2ஆம் வேற்றுமையில் வந்து வருது. இது ஓப்பனாக தான் வந்திருக்கு ஐன்றது. ஸோ திருநிறை செல்வன் வரும், 2ஆம் வேற்றுமை வரும். அடுத்து திருவளர் செல்வி அப்படின்றது வினைத்தொகையில் வராது. ஸோ வரல. அடுத்து வங்கி கடன், பழங்களை பறிக்காதீர்கள். அடுத்து திட்ட குழு, ஓகேவா, இது ஒரு பெயரச்சம். ஆல்ரெடி என்ன பார்த்தோம், எழுவாய் தொடரில் வராது, பெயரச்சத்தில் வராது. ஃபஸ்ட்டு ஒரு பெயர் சொல்லலாம், அதுலேயும் வராது. ஸோ திட்ட குழு அப்படின்றது வந்து ஒரு பெயரச்சம். ஸோ வராது. ஏன்னா திட்டக்குழுன்னு இக்கு வர மாதிரி தான் நமக்கு தோணும், பட் வராது. ஏன் வராது, பெயரச்சம், அதனால் வராது. அடுத்து அரசு ஆணை பிறப்பித்தது, இது பார்த்தாலே தெரியல, வராது. மருந்து கடை வரும். வேலையில் எதிர்மறை பெயரச்சம். ஸோ வரும். வேலையில் பட்டதாரி, சிறப்பு பரிசு வரும். அடுத்து அக்னி சிறகுகள், இதோடு அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்து இங்கிட்ட அண்ணாமலை பல்கலைக்கழகம். அடுத்து அத்தனை சீரி அதில் வந்து வர அத்தனைன்றது தான் வராதுன்னு பார்த்தோம். ஆத்திச்சூடியில் வரும். எடுத்துக்காட்டு கீழ்ப்பக்கம். அதுக்கப்புறம் வந்து சான்று உயர்திணை இல்லையா ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வராது பேரவை. அடுத்து சென்னை பல்கலைக்கழகம், இது வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகை மாதிரி. பல்கலைக்கழகம் என்ன பல்கலைக்கழகம்னா சென்னை பல்கலைக்கழகம். ஸோ அதனால் இது எழுவாயின்னு நினச்சிடக்கூடாது. சென்னை இப்போ இரு பெயரொட்டு பண்பு தொகை. ஸோ இரு பெயரொட்டு பண்பு தொகைனா வரும் ஒட்டுறதுக்காக. அடுத்து தயிர் சோறு, இதுவும் இரு பெயரொட்டு பண்பு தொகை. சோறு என்ன சோறு, தயிர் சோறு. ஸோ இரு பெயரொட்டு பண்பு தொகை இங்கே வந்து வரும், ஓகேவா. அடுத்து இது உயர்திணை, தோழி கூற்று வராது. பெரிய தம்பி, இது வந்து பெயரச்சம் ரெண்டும். ஸோ இதில் வராது. பழகு தமிழ் வினைத்தொகை இதில் வராது. இது அது இது எதில் வராது, அப்படி இப்படியில் தான் வரும். அடுத்து எலி, இது வந்து இதுவும் எழுவாய் தான். அக்ரேனாக இருந்தாலும் எழுவாயத்தோட. ஸோ இதில் வராது. இதுவும் பெயரச்சம் வராது. ஓடும்படி, அது படி எந்த படியிலையுமே வராது. அப்படி இப்படி எப்படி தவிர்த்து வேறு எந்த படியிலையுமே வராது. ஸோ வாழ்க, இது வந்து வாழ்க தலைவன்றது கண்டிப்பாக வராது. அடுத்து கார்காலம் அப்படின்றது இதுலேயும் வராது. அடுத்து அக்னிச்சிறகுகள் எழுதினது யார், அப்துல் கலாம்.
மின்மினி எழுதினது வந்து ஆயிஷா நடராஜன். ஏன், எதற்கு, எப்படி, சுஜாதா. அறிவியல் வாகனத்தில் நிறுத்தப்படுவேன், எல்லா கோளிலும் ஏற்றப்படுவேன், இளையவர் கூட்டம் என்னை ஏந்தி நடப்பர் அப்படின்னு எது சொல்லுது அப்படின்னா தமிழ் சொல்லுதான். இல்லை புக் பேக்கில் இருக்கிறது. கடல் பயணத்துக்காக உருவாக்கப்பட்ட செயலி தான் நேவிக். ஓகேவா. அடுத்து ஏவு ஊர்தி முன்கூட்டியே கணிக்கிறதுக்கு பயன்படுற அப்ளிகேஷன் வந்து சித்தாரா. சேவரி அப்படின்னா காரச்சுவையுடைய அப்படின்னு அர்த்தம். 4 ஆதார டேஸ்ட்டோட கலப்பு தான் வந்து சேவரி, காரச்சுவையுடையது அப்படி சொல்லுவாங்க. சராசரிக்கு உண்மையான தமிழ் வந்து ஏறத்தாழ. அடுத்து ஐஸ்கிரீம் வந்து பனிக்குலைவு. கற்பூரம்னா சூடம். பெப்பர்மிண்ட்னா புதினா சுவை. மஸ்க் என்ற அரபிக் சொன்னா ஆண்மானிடமிருந்து எடுக்கப்பட்ட திரவியம். அடுத்து ஈத்தர்னா தீப்பற்றக்கூடிய பொருள். பெட்ரோல் வாசனை கல் நெய்ன்னு சொல்லுவாங்க பெட்ரோலை. அடுத்து அமில காடி புளியம். அமிலம்னா காடி புளியம். புளிக்கும் புளி டேஸ்ட்டுன்னு தானே சொல்லுவாங்க. ஸோ காடி புளியம் தான் அமிலத்துக்கு. ஏன் இதற்கு எப்படி சுஜாதா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்து பொங்கியும் பொழிந்தும் புதுப்பிடர் மயிர் சிலிர்க்கும் சிங்கமே அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன். பொங்கியும் பொழிந்தும் புதுப்பிடர் மயிர் சிலிர்க்கும் சிங்கமே. இது பாரதியார்னு எழுதிடக்கூடாது. பாரதிதாசன், பாரதியம்மை நம்ம வேணால் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். பாரதியாரை பார்த்து இப்படி பாராட்டுற மாதிரி பாரதிதாசன். சரியா. பொங்கியும் பொழிந்தும் புதுப்பிடர் மயிர் சிலிர்க்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா பாரதியை பார்த்து பாரதிதாசன். சரியா. இமிழ்தல் அப்படின்னா இனிதாதல். இணக்கம்னா இசைவு. துவனம்னா அக்கினி நெருப்பு. அப்புறம் சபலை அப்படின்னா இலக்கு, மின்னல், வேசி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து துகளம்னா துகள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துகள் அப்படின்னு பங்கு. லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னா வந்து ஏவு ஊர்தி. ஏவுகணைனா மிசைல். நாட்டிக்கல் மைல்னா கடல் மைல். வீடியோ கான்ஃபரன்ஸ்னால் காணொலி கூட்டம். அடுத்து டவுன்லோட்னா பதிவிறக்கம். பிஎன்ஆர்னா பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு. இமிழ்தல் அப்படின்னா இமிழ்தல்னா இனிதாதல். இணக்கம்னா இசைவு. துவனம்னா அக்கினி நெருப்பு. சபலைனா இலக்கு, மின்னல், வேசி அப்படின்ட்டு. துகளம் அப்படின்னா பங்கு. லான்ச் வெஹிக்கிள்னா ஏவு ஊர்தி. ஏவுகணைனா மிசைல். நாட்டிக்கல் மைல்னா கடல் மைல். வீடியோ கான்ஃபரன்ஸ்னால் காணொலி கூட்டம். டவுன்லோட்னா பதிவிறக்கம். பின்னர் பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு. அடுத்து கல்வியில் சிறந்த பெண்கள். ஔவையும் குயத்தியும் வெறியாடிய கண்ணியும் கொவ்வை தமிழை கொண்டு பாடிய மாசாத்தையும் செழித்திருந்த காலம். சங்ககால பெண் புலவர் யார் யார் அப்படின்னா ஔவை, மாசாத்தியார், ஆதிமந்தையார், வெண்ணிய குயத்தியார். சங்ககால பெண் புலவர்கள் யார்? ஔவை, மாசாத்தியார், ஆதிமந்தையார், வெண்ணிய குயத்தியார், பொன்முடியார், அல்லூர் நன்முல்லையார், நக்கண்ணையார், காக்கை பாடினியார், வெள்ளி வீதியார், காவற்பெண்டு, நப்பசலையார். இவங்கெல்லாம். சரியா. இது 4 பேர் கொடுத்து இதில் இல்லாத பேர் கூட கேட்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்கலாம். ஔவையார், மாசாத்தியார், ஆதிமந்தியார், வெண்ணிய குயத்தியார், பொன்முடியார், அல்லூர் நன் முல்லையார், நக்கண்ணையார், காக்கை பாடினியார், வெள்ளி வீதியார், காவற்பெண்டு, நப்பசலையார். சரியா. சமணமும் புத்தமும் வந்து ஓங்கியிருந்த காலத்தில் கூட மாதவி மகள் மணிமேகலை வந்து அவங்க பௌத்தம் இல்லையா. ஸோ அவங்க இப்போ எஜுகேட் ஆகி இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து பக்தியில் வந்து காரைக்கால் அம்மை ஆண்டாள் வந்து பூமாலையோட பாமாலையும் சூட்டியிருக்காங்க. ஸோ படித்ததுனால தான் காரைக்கால் அம்மை ஆண்டாள். தமிழ்நாட்டில் முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னா முத்துலக்ஷ்மி. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு. இவங்க முத்துலக்ஷ்மி என்னென்ன பண்ணாங்க? சட்டசபை உறுப்பினராக இருந்திருக்காங்க. இந்திய பெண்கள் சங்கத்தில் முதல் தலைவராக இருந்திருக்காங்க. இந்திய பெண்கள் சங்கத்தில், தமிழ்நாட்டில் இந்திய பெண்கள் சங்கத்தில் முதல் தலைவர். மாநகராட்சியின் ஃபஸ்ட்டு துணை மேயர். இப்போ கூட ஒரு துணை மேயர் லேடி தானே. ஸோ மாநகராட்சி ஞாபகம் வச்சுக்கணும். முத்துலட்சுமி மேயர். அடுத்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண். அதுக்கப்புறம் தேவதாசி முறையை ஒழிச்சிருக்காங்க. இருத்தார சட்டத்தை ஒழிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பெண்களுக்கு சொத்துரிமை, அப்புறம் குழந்தை திருமண தடை, அப்புறம் அடையாற்றில் வந்து இப்போயுமே வந்து இருக்கு இல்லையா. ஸோ வந்து 1930 ஔவை இல்லம் உருவாக்குனதே யார் தான்? முத்துலட்சுமி. ஏன்னா இவங்க ஒரு டாக்டரு. ஓகேவா. ஸோ வந்து டாக்டர்ன்றனால இவங்க தான் வந்து கேன்சர் சென்டர் வந்து உருவாக்கியிருக்காங்க ஔவை இல்லம்ன்ற பேரில். அடுத்து 1952 புற்றுநோய் மருத்துவமனை அடையாற்றில் தான் ஔவை இல்லம் ஒன்று. அது போக வந்து ஔவை 3 லெட்டர் இருக்குது. ஸோ 1930 இது வந்து புற்றுநோய் மருத்துவமனை. புற்றுநோய் மருத்துவம் 5 லெட்டர் இருக்குது. ஸோ 52 ஞாபகம் வச்சுக்கணும். புற்றுநோய் மருத்துவமனை உருவாக்கியிருக்காங்க. அடுத்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். இவங்க வந்து படித்தவங்க, சமூக சேவகி. ஸோ இவங்க வந்து டிஎம்கேல தான் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க என்ன வருஷம்னா 883 to 1962. ஓகே. சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், டிஎம்கே செயல்பாட்டாளர். ஸோ வந்து தேவதாசி ஒழிப்புக்கு துணை நின்றவர். தமிழ்நாட்டில் 8th ஸ்டாண்டர்ட் படித்த பெண்களுக்காக திருமண உதவித்தொகை இவங்க நேமில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து
அவங்க கட்சியிலலாம் வந்திருக்காங்களே. ஸோ திருமண உதவித்தொகை இவங்க பேரில் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ அப்படின்னு கேட்டவர், கோவமாக கேட்டவர் யாருன்னா பாரதிதாசன். சில நேரம்லாம் அவங்க தான் பெண்கள் பற்றி நிறைய கோவமாக கேட்டவர்லாம் பாரதிதாசன் தான். பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ கேட்டவர் பாரதிதாசன். 882 ஹண்டர் குழு வந்துச்சு. அப்போ வந்து பெண் கல்விக்கு வந்து அதான் பரிந்துரை செஞ்சுச்சு. மராட்டிய மாநிலத்திலேருந்து ஜோதிராவ் பூலே, சாவித்திரிராவ் பூலே அப்படின்ற 2 பேர் தான் வந்து முதல் பெண் பள்ளியை வந்து பெண்களுக்கான பள்ளியை வந்து தொடங்கினாங்க. அடுத்து பண்டித ரமாபாய். பண்டித ரமாபாய்னால் இந்த தமிழ் பண்டிட்டு. ஸோ வந்து 58 to 1922 இவங்க பேரும் 8 டிஜிட்டில் இருக்கும். ஸோ 58 to 22. ஸோ தடையை மீறி கல்வி கற்று பண்டிதராகியவர். சரியா, பெண் உயர்வுக்கு துணை நின்றவர். அடுத்து பெண் மருத்துவராக விரும்பாத டைமில் தமிழ்நாட்டுக்கு வந்து டாக்டராகி வேலூரில் இலவச மருத்துவம் செஞ்சது யாருன்னா ஐடா சோஃபியாஸ் கட்டர் அப்படின்றவங்க வேலூரில் வந்து இலவச மருத்துவம் கொடுத்துருக்காங்க. குழந்தையை பாதுகாப்போம் அமைப்பு இது வந்து கைலாஷ் சத்யார்த்தி 80,000 குழந்தைங்களுக்கு வந்து குழந்தை தொழிலாளர்களிருந்து பாதுகாத்து அவருக்கு வந்து எஜுகேஷன் கொடுத்துருப்பாரு. அடுத்து பாகிஸ்தானில் வந்து பெண் கல்வி வேணும்னு போராடும் போது மலாலாவோட வயசு வெறும் 12. சரியா, பாகிஸ்தானில் பெண் கல்வி வேணும்னு மலாலா போராடுறப்ப வெறும் 12. எப்போ போராடிருக்காங்க? 1997. அவங்களுக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசும் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. சாவித்ரிபாய் பூலே வந்து 1830 to 1897. இவங்களை பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, 2 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வருஷம் போடல. ஓகே. ஸோ எப்போனா 1831 to 1897. 48 கேர்ள்ஸ் ஸ்கூல் ஆசிரியராக முதல் பெண் ஆசிரியர் வந்து வந்திருக்காங்க. சரியா, யார்? சாவித்ரிபாய் பூலே தான். 2 பேர் இருந்தாங்களா ரெட்டையர்கள், அவங்க வந்து ஒருத்தங்க. இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஆசிரியராக முதல் பெண் ஆசிரியர் இவங்க தான். ஓகேவா. 1840 நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணியிருக்காரு, முதல் பெண் ஆசிரியராக ஆகிட்டாங்க. ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவித்திட்டம் பட்ட மேற்படிப்புக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஈவேரா பெரியார். ஸோ வந்து பெரியார் நாகம்மை அவங்க பேரில் இலவச கல்வி உதவித்திட்டம் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து சிவகாமி கல்வி மற்றும் திருமணம் அதுக்காக wikipedia.in அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து தனித்தமிழில் சிறந்த நீலாம்பிகை அம்மை. சரியா, நீலாம்பிகை அம்மை 1903 to 1943 வெறும் 40 வருஷம் தான் இருந்திருக்காங்க. மறைமலை அடிகளோட மகள். சரியா, மறைஞ்சிருக்க மறைமலை அடிகளோட மகள் தான் நீலாம்பிகை அம்மை. நீலாம்பரியை கூட ஞாபகம் வச்சுக்கலாம், படையப்பால நீலாம்பரி. ஸோ 1903 to 1943 அங்கே 3 கேரக்டர்ஸாக மெயினாக இருக்கும். ஸோ 3 ஞாபகம் வச்சுக்கலாம். மறைஞ்சு ரூம்குள்ளேயே தானே இருப்பாங்க அவங்க. ஸோ மறைமலை அடிகளோட மகள். சரியா, ஃபாதர் மாதிரியே வந்து தனியாகவே ரூம்குள்ளே இருப்பாங்க. தனித்தமிழில் ஆர்வம் பண்ணுறதுனால தனித்தமிழ் கட்டுரை இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அடுத்து வட சொல்லுக்கு வந்து தமிழ் அகரவரிசையை உருவாக்கியிருக்காங்க. இவங்க என்னென்ன நூல் எழுதுனாங்கன்னா முப்பெண்மணிகள் வரலாறுல இந்த 3 பெண்கள் தான் அந்த படத்தில் மெயினாக காமிப்பாங்க. ஸோ முப்பெண்மணிகள் வரலாறு. அடுத்து பட்டினத்தார் பாடிய மூவர், திரும்பவும் மூவர் 3 பேர் தான். நீலாம்பரினாலே பிறந்தது 3, பட்டினத்தார் பாடிய மூவர், முப்பெண்மணிகள். அடுத்து கோத்தாரி கல்விக்குழு வந்து கோயித்தாரி 4 லெட்டர் இருக்கும். 1964 பரிந்துரை செய்தது மகளிர் கல்வியை வலியுறுத்தினாங்க. கோத்தாரி கல்விக்குழு மகளிர் கல்வியை வலியுறுத்தினாங்க, அவ்வளோதான். அடுத்து சாரதா சட்டம்னா குழந்தை திருமணத்துக்கு அகைன்ஸ்டாக. சாரதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய படம் வந்து இருக்கும். ஸோ அந்த படத்தில் வந்து சாரதான்ற கேரக்டர் தான் வந்து ஒரு 4-5 குழந்தைங்கள வீட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வருவாங்க. அவங்கள எல்லா இடத்துலேருந்து காப்பாற்றுவாங்க. ஸோ அவங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு குழந்தை திருமணம் பண்ண போவாங்க, அதை அவங்க தடுக்கிற மாதிரி. சாரதா சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது? 1929 சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது. அடுத்து ராஜேஸ்வரி அம்மை 1906 to 1955 இருந்தவங்க. தமிழ் இலக்கியம் சயின்ஸ் எல்லாம் படித்தவங்க. திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம், அறிவியல், உண்மை குறித்து சொற்பொழிவுலாம் ஆற்றியவங்க ராஜேஸ்வரி அம்மை. சரியா, தமிழ் இலக்கியம் சயின்ஸு. ராணிமேரி காலேஜில் வந்து சயின்ஸ் ப்ரொஃபஸராக இருந்தவங்க. சூரியன், பரமாணு புராணம், சயின்ஸ் நூல்கள்லாம் வந்து இவங்க எழுதியிருக்காங்க. தமிழ் இலக்கியம் சயின்ஸு. ஆக்சுவலி இது நிஜமாவே ஒரு சயின்ஸ் டீச்சர், ஃபிசிக்ஸ் டீச்சர் வந்து ராஜேஸ்வரி அப்படின்ற பேரில் எனக்கு தெரியும். அப்படி யாராவது இருந்தால் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் இலக்கியம் சயின்ஸு. ஓகேவா. திருமந்திரம் அவங்க வீட்டில் வந்து மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தொல்காப்பியம் புக்கு, கைவல்யம் புக்கு, அறிவியல் அவர் அறிவியல் தான். ஸோ கைவல்யம் அறிவியல், அது போக தொல்காப்பியம், திருமந்திரம் புக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. உண்மை குறித்து நிறைய வந்து சொற்பொழி படுறாங்க. அடிஷ்னலாக வந்து யார்கிட்டையாவது நிறைய பேசுவாங்க.
அடுத்து இவங்க வந்து ராணி மேரி காலேஜில் வந்து சயின்ஸ் ப்ரொஃபஸராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ராணி மாதிரி இருப்பாங்க. அடுத்து சூரியன் பரமாணு புராணம் சயின்ஸ் நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க. சூரியன் காலையில் வந்து சூரிய இது வழிபாடு செய்ய போயிடுவாங்க. அடுத்து திருமந்திரம் வாசிப்பாங்க. ஸோ பரமாணு புராண கதைகள்லாம் நிறையா வாசிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து குடும்ப விளக்கு பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அங்கே புல் விளைந்திடலாம், ஆனால் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. கல்வி இருக்க பெண்கள் தான் வந்து நல்லறிவு வந்து அவங்க பிள்ளைகளுக்கு கிடைக்கும் மக்களுக்கு அப்படின்ற நல்ல ஹார்ஷாக யாராவது திட்டினா அது பாரதிதாசன் தான். ஸோ வானூர்தி செலுத்துறதுக்கு வந்து படிப்பு தேவை, எல்லாமே தேவை. ஆண் பெண்ணும் பொது, நானிலம் ஆடவர். ஸோ விடுதலை வந்து இன்னும் கிடைக்கல. பெண்களுக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ தான் வந்து விடுதலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்ணை போல் விடுதலை போன வேண்டும். மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னாள். சரி, படிக்காத பொண்ணு எப்போவுமே வாழ்வில் மின்னவே மாட்டாள், ஒளிர மாட்டாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சமைப்பதும் வீடு வேலை செய்வதும் சலிப்பின்றி, இது மட்டும்தான் அவங்க வேலை. உணவினை ஆக்கல் மக்களுக்கு உயிராக்கல் அன்றோ. ஸோ அதை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. தணலினை அடுப்பில் அன்பிலால் உலையிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. தாலினா சமைக்கும் கலன், அணித்துனா அருகில். தாலி சமைக்கும் கலன், அணித்துனா அருகில். ஸோ சமைப்பது பெண், அது வந்து தவிர்க்க முடியாத கடமை. அப்படின்னா வந்து பெண் கல்வியும் கண்டிப்பாக அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா, எழுதினது பாரதிதாசன். மின்னலை போன்றவளை, மின்னாலை அப்படின்னா மின்ன மாட்டாள். ஓகேவா. இயற்றுகனா செய்க, யாண்டும் அப்படின்னா எப்பொழுதும், இயற்றுக அப்படின்னா செய்க, யாண்டும்னா எப்பொழுதும். தவிர்க்கோனா அப்படின்னா தவிர்க்க இயலாத. ஆக்கல் அப்படின்னா தொழில் பெயர். அடுத்து பொன்னே போல் அப்படின்னா போல்னு வந்திருக்கு இல்லையா. ஸோ உவம உருவு. மலர் போன்ற கை, ஸோ உவமை தொகை. அடுத்து வில் வாள், வில்லும் வாளும்னா உண்மை தொகை. அடுத்து குடும்ப விளக்கு. குடும்ப விளக்கு வந்து 5 பகுதியாக இருக்குது. 2ஆம் பகுதி விருந்தோம்பல், அதுதான் கொடுத்துருக்காங்க. பாரதிதாசன் வந்து இயற்பெயர் வந்து கனக சுப்புரத்தினம். இவர் எழுதினது தமிழ் இயக்கம். இது வந்து நிறையா இருண்ட வீடு, குடும்ப விளக்கு இதெல்லாம் எழுதியிருப்பார். தமிழ் இயக்கம் தான் நமக்கு மறந்துடும். ஸோ அதனால் இது மட்டும் சொல்லியிருக்கேன், தமிழ் இயக்கம். அடுத்து பிசிராந்தையார் நாடகங்களுக்காக சாகித்ய அகாடமி விருது இவருக்கு கிடைச்சது. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரின பெண்கள் நிகழ்த்தவங்க சொன்னது பாரதி. மங்கையராய் பிறப்பிப்பதற்கே சொன்னது வந்து கவிமணி. பெண் எண்ணில் பேதை என்ற எண்ணம் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படுது. இது கோமா சொல்லிட்டா பாவேந்த பாரதாசன். அடுத்து சிறுபஞ்சமூலம் வந்து காரியாசான். ஸோ இதிலேருந்து கூட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.